மா சீக்கிரமா ஒரு பாக்கெட் மஞ்சப்பொடி கொடு, அடுப்புல குழம்பு வச்சுட்டு வந்துட்டேன். மஞ்சப்பொடி ஸ்டாக் இல்லையா ஆண்டி? எது மஞ்சப்பொடி இல்லையா? நான் என்ன 3 கிலோ முந்திரி வேணும்னு கேட்டேன், மஞ்சப்பொடி தானே கேட்டேன். அது இப்ப இன்ஸ்டாகிராம்ல புது ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அதை பண்றதுக்காக இருக்கிற மஞ்சப்பொடி பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க. முன்னாடி எல்லாம் மஞ்சப்பொடியை மூஞ்சிக்கு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இது வேறையா? நாளைக்கே மிளகா பொடியை கண்ணில் போடுற மாதிரி ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அதை உடனே பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதே மஞ்சப்பொடியை தண்ணியில கலக்கிறதுக்கு பதிலாக குழம்புல கலக்கிற மாதிரி பண்ணாலாச்சும் எங்களுக்கு உதவியா இருக்கும். அதானே அம்மாக்களுக்கு உதவி பண்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் உருப்பட்டுருவோமே. அதனால காசை கரியாக்குற ட்ரெண்டை தான் பண்ணுவாங்க. ஏன் இப்படி திட்டுறீங்க? பாவம் சின்ன பசங்க ஆசை ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அதுக்கு போய் கரிச்சு கொட்டுறீங்க. சப்போர்ட் பண்றதை பார்த்தா நீ ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்ப போலியே. பார்த்தாலே தெரியுது. அடுத்து எப்பதான் மஞ்சப்பொடி கிடைக்கும்? அடுத்த மாசம் 2வது திங்கட்கிழமை தான் கிடைக்கும். ஆனா ஒரு பாக்கெட் 500 ரூபாய். 500 ரூபாயா? ஐயோ, இந்த மஞ்சப்பொடி வச்சுதான் நான் வைக்கிறது குழம்பு என் புருஷன் நம்ப வச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது? கேசரி பொடி இருக்கா? இருக்கு ஆண்டி. அது ஒரு பாக்கெட் இல்ல 10 பாக்கெட்டா கொடுத்துரு. மஞ்சப்பொடி காலி ஆயிடுச்சுன்னு எடுத்து கேசரி பொடியா வாங்கி வேலையை ஏத்தி விட்டுற போறாங்க. சீக்கிரம் கொடு.